அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்க இல்லையா, நம்மளோட லட்சுமி பிரியா அவங்க வந்துட்டு அவங்க கூட நடிக்கிறாங்களே கங்கா, அவங்க 2 பேருமே வந்துட்டு சூப்பராக காஃபி சாப்பிட்டு போயிருக்காங்க. ஹாப்பி என்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ லட்சுமி பிரியாவை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய இருக்குங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு அந்த பொண்ணு பேசுகிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ நிறைய விஷயங்களுக்கு யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நமக்கு என்ன, அவங்கள தானே திட்டினாங்க, அவங்கள தானே பேசினாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்காக வந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எல்லாரையும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே உண்மையாக இருந்தது. லட்சுமி பிரியா பேசுனது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல அவங்கள வந்து ஒரு போஸ்ட்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த போஸ்ட்டில் பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இது என்னோடய கோபந்தான், கோபத்தோட வெளிப்பாடு, அந்தந்த இடத்துல நான் கோவப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க என்கிட்ட என்னால் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்றுன்னா நான் போய் நிற்பேன். என்னை வச்சு சுற்றி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் டார்கெட் பண்ணுவாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப போல்டாக பேசியிருப்பாங்க நம்மளோட லட்சுமி பிரியா. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். இப்போ கேஷுவலாக இருக்காங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாகவே லட்சுமி பிரியா இப்போ அவங்க பேசுகிறது விஷயம் எல்லாமே வந்து அவங்க வந்து வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்ந்துருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதான்.